அநேகர் வந்து என் நாமத்தை தெரித்துக் கொண்டு, அப்ப தேவனுடைய நாமத்தை தெரித்துக் கொண்டு, இந்த ரெண்டு விதமாக இதை நான் உங்களுக்கு விளக்கி கூற முடியும். ஒன்று, நானே கிறிஸ்து என்று சொல்லி, இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அநேகர் தங்களை கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பூமியில ஒரு பெண், நீங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்ல வந்து, இப்ப ஒரு பெண் தன்னை கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அநேக வாலிபர்களை, அவள் ஒரு நடிகை, அநேக வாலிபர்கள் அவளை பின்பற்றி சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாலாசி ராரி என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தேவனுடைய ஊழியத்தை செய்த மிகப்பெரிய தேவ மனுஷன், ரொம்ப அற்புதமான தேவ மனுஷன். அவரை போல தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் யாருமே இல்லை இந்திய தேசத்துல. அவ்வளவு பெரிய தேவ மனுஷன், நம்ம வாழ்ற இந்த நூற்றாண்டு வாழ்ந்தவர். அவர் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றவர் தான் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, யோபு ஞானப்பிரகாஷ் போன்ற முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு 5 ஊழியக்காரர்கள் தான் இந்த தேசத்துல, நம்ம பட்டணத்துல, இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு 5 பேர். அவங்களாம் யாருன்னா பால் ஆசிராரி மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள். ஆனா பால் ஆசிராரி கடைசி நேரத்தில் அவர் மிகப்பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை எல்லாம் செய்த தேவ மனிதன். அவர் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை ஃப்ளோர்ல இறங்கி வந்து உலாவும். அவ்வளவு பயங்கரமான தேவ மனுஷன். ஆனா நான் தான் கிறிஸ்துன்னு கடைசியில சொல்லிட்டேன். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நான் கிறிஸ்துன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால, ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நியூஸ் பேப்பர் நிகழ்ச்சி. என்ன அப்படின்னா, ஃபாரின்ல அப்படியே மொத்தமா நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை உள்ள வச்சு நாம எல்லாரும் பரலோகத்துக்கு போக போறோம்னு சொல்லிட்டு செட்ல தீ வச்சு மொத்தமா எல்லாருமே இறந்து போனார்கள். வஞ்சிக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு தீவுல ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாம் எல்லாரும் இன்னைக்கு பரலோகம் போக போறோம் வாங்கன்னு கூட்டு போய் சாப்பாடு கொடுக்காம பட்னியா போட்டு அநேகரை புதைத்திருக்கிறார்கள். லாஸ்ட்ல ஒரு 10-15 பேர் மட்டும் சாக பிழைக்கு கிடந்தவங்களை எடுத்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பாடிஸை தூண்டி எடுத்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நாங்க தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை பஞ்சத்தை ஏமாற்றுவார்கள். சபையானது எந்த விதமான மனித ஏமாற்றுதலுக்கு ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாதபடிக்கு வேத வசனங்கள் நமக்கெல்லாம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சத்தியத்தை அறிந்தவர்கள் விடுதலையாகி நின்றிருப்பார்கள். ஏமாற்ற முடியாது. சபைக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஓநாய்கள் இங்கும் அங்கும் என்ன செய்கின்றிருக்கிறது, சுத்தி கொண்டிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நான் இதை வந்து அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் தான்,